சேல்ஸ் க்ளோசிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். மாசம் உங்களுக்கு இதுல எவ்வளவு ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? எது சமைச்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு கேட்கணும். நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து அவங்களோட பிரச்சனைகள் தெரியும் இல்லையா? அவங்க எவ்வளவு ரூபா சம்பாதிக்கணும், அவங்க லெவல் என்ன. சிலவங்களுக்கு மாசம் 10,000 சம்பாரிச்சா அது பெரிய மேட்டரா இருக்கும். சிலவங்களுக்கு 1 கோடி சம்பாரிச்சா அது ஒரு பெரிய மேட்டரா இருக்கும். ஏன் மொதல் கொஸ்டின் அந்த கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து முதல்ல கிளியர் ஆயிரும் அவங்க லெவல் என்னன்னு. ரெண்டாவது கொஸ்டின்ஸ் எவ்வளவு நேரம் நீங்க இதுல கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு விஷயம் தெளிவாகும். அதாவது என்ன அப்படின்னா அவர் எவ்வளவு நேரம், அவரோட டைம் என்ன, ஆஃபீஸ் போயிட்டு வர டைம் என்ன, அவர் வேலையெல்லாம் என்ன பண்றாரு, அவங்களுக்கு எப்ப நேரம் இருக்கு, எவ்வளவு நேரம் இதுல கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது விஷயம் கிளியர் ஆகும். நீங்க இந்த டைமிங் கேட்கணும். எவ்வளவு டைம்ல நீங்க இவ்வளவு ரூபா சம்பாதிப்பீங்க அப்படின்னு கேட்கணும். எவ்வளவு நேரம் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு தெரியணும். இந்த ரெண்டுமே நீங்க கேட்டு பண்ணும்போது தான் அவருக்கு தெரியும் இவர் உண்மையா ஏதோ பேசிட்டு இருக்காரு. இந்த பிசினஸ் உண்மையா இவ்வளவு டைம் கொடுத்து நான் கொடுத்தேன்னா இவ்வளவு ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பேசுறாருங்கிற விஷயம் தெரியும். இப்படி அவங்க உண்மையா அந்த விஷயத்தை உணரும் போது பிசினஸ் உங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு டைம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த விஷயம் வந்து கிளியர் ஆகும்.